உலக பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளியதைத் தொடர்ந்து தற்போது ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது பக்தி கோஷத்தோடு தண்ணீரை பீச்சடைத்து பக்தர்களுடைய உற்சாக வரவேற்பு பிறகு தற்போது கள்ளழகரை குளிர்விக்கும் வைபவமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ளும் நிகழ்வானது இன்று காலை நடைபெற்றது. கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வீரராக பெருமாள் எதிர்த்து நின்று வரவேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு அந்த வைகை ஆற்றில் எழுந்தள்ளும் நிகழ்வானது நடைபெற்று முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்தாக மண்டகப்படிகளை 3 முறை வலம் வந்த கள்ளழகருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகருக்கு தீர்த்தவாரி என்னும் நிகழ்வானது நடைபெறும். இந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பது கள்ளழகரை மனம் குளிர வைக்கும் வகையிலாக நேர்த்திக்கடன் நேர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தாங்கள் இந்த பாரம்பரிய முறையான தோப்பறையை பயன்படுத்தி அதன் மூலமாக கள்ளழகரை நோக்கி தண்ணீரை பீச்சி அடிக்கும் அந்த நிகழ்வுதான் தீர்த்தவாரி நிகழ்வு எனப்படும். அந்த வகையில் கள்ளழகர் தீர்த்தவாரிக்காக புறப்பட்ட போது ஆழ்வார்புரம், மதிச்சியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக எழுந்தருளியபடி அந்த புறப்பட்டு சென்றார். அப்போதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த வைகை கரையோரமாக கூடி நின்று கள்ளழகரை தரிசனம் செய்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த மதிச்சியம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தள்ளிய போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு அந்த தோப்பறையை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை மனம் குளிர வைக்கும் இந்த தீர்த்தவாரி நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் மிகுந்த அழகோடு அவர் வரும்போது அங்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அந்த தண்ணீரை பீச்சி அடிக்கும் அந்த நிகழ்வை காண கண்கோடி வேண்டும் என்ற அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்களும் அந்த தீர்த்தவாரி நிகழ்வை பார்த்து கள்ளழகரை தரிசனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது இதுபோன்ற தீர்த்தவாரி மற்றும் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் சுவாமி மீதாக பிரஷர் பம்புகளை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்திருக்கிறது. அந்த தடையை மீறி இன்று காலை அந்த தீர்த்தவாரி பகுதிக்கு பிரஷர் பம்புகளுடன் வந்த பக்தர்களை வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றியதால் அந்த சிறிது நேரம் காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான ஒரு சூழல் உருவானது. இதனை அடுத்துதான் காவல்துறை தரப்பில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாரம்பரிய முறையான தோப்பரை பயன்படுத்தி மட்டும்தான் தீர்த்தவாரியில் சுவாமிக்கு தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும் என கூறப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த பாரம்பரிய முறைப்படியான அந்த தீர்த்தவாரியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மீண்டும் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தள்ளிய பின்பாக பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக கள்ளழகர் மாலை வண்டியூரை நோக்கி புறப்பாடாகுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சூர்யா. சல்மான், இந்த சிறப்பாக கள்ளழகர் எழுந்தருளிய வைபவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன? சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக நடைபெறக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல், தீர்த்தவாரி மற்றும் வண்டியூர் நோக்கி புறப்பாடாகிறது உள்ளிட்ட நிகழ்வுகளின் போது ஒவ்வொரு மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டு காணப்படும். குறிப்பாக மதுரை மட்டுமல்லாமல் சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். அதேபோன்று தமிழகத்தில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கள்ளழகரை பார்த்து தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள் என்பதால் ஏற்கனவே 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அவர்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த முன் வழக்குகளுடைய குற்றவாளிகளுடைய நடவடிக்கைகள் குறித்து பின்தொடர்வதற்காக சிறப்பு குழு காவல்துறையினர் படையினரும் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் காவல்துறையினர் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டாலும் கூட மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் பசியோடும் அந்த தாகத்தோடும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே நேர்த்திக்கடன் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் அங்கே வரக்கூடிய பல்வேறு பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் பந்தல்களை அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. சூர்யா.
சல்மான், தற்போது கள்ளழகரை குளிர்விக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அடுத்ததாக கள்ளழகருடைய புறப்பாடு குறித்தான மேலும் விவரங்கள். மகனே, இன்று காலை முதல் நள்ளிரவு முதலாக நேற்றைய தினம் கள்ளழகருடைய எதிர் சேவையானது நடைபெற்ற நிலையில்தான் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் இருந்து தங்கக்குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி பின்னர் 1000 பொன் சப்பரம், அதே போன்று வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தள்ளிய பின்பாக கோரிப்பாளையம், அதே போன்று ஆழ்வார்புரம் வழியாக வந்தார். பின்னர் ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் பக்தர்களை நோக்கி சென்று அந்த பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதுதான் எதிர் சேவையாக இருக்கும். அந்த வகையில்தான் ஒவ்வொரு மண்டகப்படிகளிலுமே கள்ளழகர் எழுந்தருளுவார். மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதனை நோக்கி வரக்கூடிய கள்ளழகர் ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும், குறிப்பாக 480க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் கோவிலுக்கு திரும்ப செல்லும் வரைக்குமாக 480 மண்டகப்படிகளில் எழுந்தருள்வார். அப்படியாக வரும் வழிநெடுகிலும் ஒவ்வொரு மண்டகப்படிகளில் எழுந்துள்ளும் போது அங்கு கூடியிருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த தீர்த்தவாரி நிகழ்வானது ராமராயர் மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியைச் சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்களும், அதே போன்று சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் கூட தற்போது அந்த தீர்த்தவாரி நிகழ்வின் போதே அந்த கண்கொள்ளா காட்சியாக தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறுவதை பார்த்து கள்ளழகரை தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனை அடுத்தாக மாலை நேரத்தில் 4 மணிக்கு மேலாக கள்ளழகர் அந்த வண்டியூர் நோக்கி நாளை அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக அந்த வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்திற்கு புறப்பாடாகுவார். இந்த நிலையில்தான் அந்த வண்டியூர் நோக்கி புறப்பாடாகும் நிகழ்வானது மாலை 4 மணிக்கு மேலாக நடைபெறும். அப்போது அந்த அண்ணா நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி வண்டியூர் வரைக்குமாக உள்ள பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருள்வார். அப்போது நள்ளிரவு வரைக்குமாக வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் எழுந்தருளிய பின்பாக நாளை மதியம் அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வானதும் நடைபெற இருக்கிறது. எனவே இன்று மாலை 4 மணிக்கு மேலாக வண்டியில் செல்லும் வழியிலாக அண்ணா நகர், அதே போன்று அந்த அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் தான் கள்ளழகர் எழுந்தருள்வார். அந்த ஆற்றின் ஒருபுறம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கள்ளழகரை தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள். இந்த சித்திரை திருவிழாவை பொறுத்த முற்றிலும் சைவ வைணவ ஒற்றுமை எடுத்துரைக்கும் விழாவாக தான் நடைபெறுது. கடந்த 15 நாட்களாக மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய இந்த சித்திரை திருவிழா நடைபெற்ற நிலையில் அது முடிவடைந்த பின்பாக அதன் தொடர்ச்சியாகவே கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவும் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதால் கடந்த 30 நாட்களாகவே மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டும் காணப்படுகிறது. சூர்யா. சல்மான், கள்ளழகர் இழந்துள்ளக்கூடிய இந்த நிகழ்வுக்கு இணையாகவே ஆண்டாள் சூடை கொடுத்த மலர் மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வும் நம்மால் பார்க்கப்படுகிறது. அது குறித்தான சில தரவுகள். நிச்சயமாகவே நேற்றைய தினம் நள்ளிரவு வரைக்குமாக அந்த எதிர் சேவையானது நடைபெற்ற நிலையில்தான் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் கள்ளழகர் அந்த தங்க பல்லக்கில் எழுந்தள்ளியபடி செல்வார். அதன் பின்பாக அந்த பகுதியில் அந்த கோவிலில் திருமஞ்சனமானது விடிய விடிய நடைபெறும். ஒரு 3-4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த திருமஞ்சனம் நடைபெற்ற பின்பாக தான் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக அந்த பகுதியில் இருந்து கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். அப்போதுதான் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்த பின்பாக அந்த தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அந்த நிகழ்வின் போது தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பகுதியில் விடிய விடிய கண்முழித்து கள்ளழகரை தரிசனம் செய்தார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதல் முறையாக அவர் மாநகர பகுதிக்குள் வரும்போது தங்க பல்லக்கில் தான் வருவார். தங்க குதிரை வாகனத்தில் அந்த தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்தவாறு அணிந்தபடி வெளியே வரும் பொழுது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அங்கு விடிய விடிய கண் விழித்து காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்க குதிரை வாகனத்தில் வந்த கள்ளழகரை பார்த்து வணங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து அதே போன்று பாரம்பரிய முறையான 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி கருப்பண சுவாமி கோவிலில் எழுந்தருளி தொடர்ச்சியாக வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தருளியபடிதான் வைகை ஆற்றில் எழுந்தருளும் அந்த நிகழ்வானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அந்த தீர்த்தவாரி என்னும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதற்காக அவர்கள் அந்த பக்தர்கள் அந்த தீர்த்தவாரியின் பொழுது தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய பக்தர்கள் ஏற்கனவே நேர்த்திக்கடனாக கள்ளழகர் வரும்போது இது போன்ற தீர்த்தவாரியில் நாங்கள் கலந்து கொள்வோம் என அவர்கள் நேர்த்திக்கடன் இருந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் விரதம் இருந்து இது போன்ற ஒரு 15 நாட்கள் விரதம் இருந்து ஒரு சில பக்தர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுக்கான காணிக்கையை பெற்று
அந்த காணிக்கையை பயன்படுத்தி அந்த தோப்பரை பெற்று அதன் மூலமாக அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். இப்படியாக கள்ளழகரை வரவேற்பதற்காகவே, அதேபோன்று மனம் குளிர வைப்பதற்காகவே நடைபெறக்கூடிய இந்த தீர்த்தவாரி நிகழ்வும் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக தான் இந்த விழாவில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதேபோன்று கள்ளழகரை பொறுத்தமட்டிலும் ஆண்டாள் சுட்டிக் கொடுத்த மாலையை அணிந்தவாறு தான் நேரடியாகவே கள்ளழகர் வைகை ஆற்றிலுக்கு எழுந்தள்ளக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற்று தற்பொழுது தீர்த்தவாரி முடிவடைந்து இன்று மாலை வண்டியை நோக்கி கள்ளழகர் புறப்பாடக்கூடிய தொடர் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 17ஆம் தேதி வரைக்குமாக கள்ளழகர் சித்திரை திருவிழா தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நிகழ்வாக நடைபெற உள்ளது சூர்யா. ஆண்டாள் சூடை கொடுத்த மாலையோடு பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வைபவம் மற்றும் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மா.